Student, exercise 5.2 ல fourth sum பாருங்க. Find the vertex focus equation of directories. Vertex கண்டுபிடிக்கணும், focus equation of directories and the length of lattice rectum of following in the parabolas. இப்போ இதான் நமக்கு கொடுத்திருக்கிற parabola. இதுல பாத்தீங்கன்னா y square equal to இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? y square equal to 4ax இந்த ஃபார்மட்ல இருக்கு. ஓகேவா? It is open rightward னு சொல்லுவோம். அப்போ பாத்தீங்கன்னா 4a இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? இதை கம்பேர் பண்ணுங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 4a equal to 16. a எவ்வளவு? 4. இப்போ a 4 னு எடுத்துட்டீங்க. ஓகே, இது டயக்ராம் பாத்தீங்கன்னா it is open rightward. It is open right. சரி, அப்ப இது ஓப்பன் ரைட்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்னா vertex. இதனோட vertex பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லையா? இப்போ 0,0 அதுதான் vertex. ஃபோக்கஸ் ஃபார்ம்ல என்ன? ஃபோக்கஸ்னா a,0. ஏன்னா ரைட் சைடில் தான் இருக்கும். டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். a வந்து 4,0 ஃபோக்கஸ். அடுத்து ஃபோக்கஸ்க்கு அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் dir. டைரக்ட்ரிக்ஸ் என்ன? x equal to -a ஃபார்முலா. அப்போ x equal to -4 அதான் டைரக்ட்ரிக்ஸ். அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா என்ன? 4a. 4 × 4 எவ்வளவு? 16. இதுதான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இப்போ டயக்ராம் பாருங்க. இது வந்து x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின்னு சொல்லிட்டீங்க. 4,0னா இங்கே இருக்குது ஃபோக்கஸு. இது வந்து 4,0 இதுதான் F. அடுத்து x equal to -4னா இந்த சைடு இருக்கும். இதுதான் x equal to -4. இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். இது பேர் என்ன? டைரக்ட்ரிக்ஸ். ஓகே, அப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? பெரபோலா, அதாவது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும், இந்த மாதிரி போகும். ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் பெரபோலா வந்து இதுதான் y ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம என்ன ஈக்குவேஷன் என்ன? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x. இதுதான் இந்த பெரபோலா. ஓகேவா? ஃபோக்கஸ் வழியாக ட்ரா பண்ணக்கூடியது லேட்டஸ்ட் ரெக்டம்னு சொல்லுவோம். அதனோட லென்த்து இங்கேருந்து இது வரைக்கும் அந்த லென்த்து தான் 16 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ். ஓகே, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள லென்த்து. ஆமாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ ஃபர்ஸ்ட்லேயே ஃபோர்த்லேயே செகண்ட் சப்டிவிஷன் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 24y. இதுக்கு ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஓப்பன் அப்வர்டு. இது வந்து 4 டைப் இருக்குது பெரபோலாவில். இது ஒரு டைப்பு ஓப்பன் அப்வர்டு. ஓகே, இப்போ 4a இருக்கிற இடத்துல இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 4a எவ்வளவு? 24. அப்போ a பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? இட் இஸ் ஓப்பன் upward. இப்போ டயக்ராம் அப்வர்டில் இருக்கும். ஓகேவா? ஓப்பன் அப்வர்டு. ரைட், அடுத்து என்ன பண்ணுறோம்? இப்போ வேர்டெக்ஸ். அப்போது இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்கிறோம். அப்போ வேர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0,0. ஃபோக்கஸ்னால் மேலே இருக்கும். இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எக்ஸு, இது ஒய். இப்படி இருக்குது டயக்ராம். ஃபோக்கஸ் இங்கே இருக்கும். அப்போ ஃபோக்கஸ் அங்கே இருந்தால் 0,a ஃபார்முலா. 0,6 இதுதான் ஃபோக்கஸ். அடுத்து ஃபோக்கஸுக்கு அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் dir. டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸு y ஈக்குவல்ட்டுன்னு போடணும். ஏன்னா டைரக்ட்ரிக்ஸு கீழே இருக்கும் இல்லையா? y ஈக்குவல் டு -a. அப்போ y ஈக்குவல் டு -6. இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a தான் லென்த்து. அப்போ 4 × 6 24. ஓகே, இதுதான் நமக்கு என்னென்ன கேட்டிருக்கு? வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். அவ்வளோதான் கேட்டிருக்கு. இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து x ஸ்கொயர் ஈக்குவல் டு 24y. இப்போ இதுதான் வெர்டெக்ஸ் 0,0. ஃபோக்கஸ் இங்கே இருக்குது 0,6. இதுதான் ஃபோக்கஸ். டைரக்ட்ரிக்ஸ் y ஈக்குவல் டு -6. இதுதான் கிராஃப். ஓகே 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 ஸ்டூடெண்ட், இப்போ அதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு -8x. இதனோட
ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் y ஸ்கொயர் இருக்குது -4ax. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ -4a இருக்கிறது இடத்துல என்ன இருக்குன்னா -8 இருக்கா? அப்போ a எவ்வளவு? 2. ஓகே, -4ax அல்லது 4a = 8ன்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இட் இஸ் ஓப்பன் leftward. இட் இஸ் ஓப்பன் லெஃப்ட். நெகட்டிவ் வந்தால் லெஃப்ட், பாசிட்டிவ் வந்தால் ரைட் வேர்டு. ஓகே, லெஃப்ட்னு சொல்லிட்டோம். இப்போ வேர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவும் போல வேர்டெக்ஸ் அதே 0 0 தான். ஃபோக்கஸ் எங்கே இருக்கு? டயக்ராம் இப்படி வந்துடும். அப்போது -a, 0 தான் ஃபோக்கஸ். அப்போ -2, 0. அடுத்து என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் DIR, டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னா x = aன்னு வரும். அப்போ x = 2. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a தான். 4 × 2 8. இப்போ கிராஃப் பாருங்கள். x y 0 0, வேர்டெக்ஸ் வந்து 0 0, ஃபோக்கஸ் வந்து -2, 0. இதுதான் ஃபோக்கஸ். அப்போ கிராஃப் இப்படி வருது. ஓகேவா? டைரக்ட்ரிக்ஸ் இங்கே இருக்கு. x = 2. இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். இது வந்து வேர்டெக்ஸ், இது ஃபோக்கஸ். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இதுதான் கிராஃப். ஓகே.